அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிற இந்த நாளில் சங்கீதங்களின் புஸ்தகம் 56:9, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். அப்போது இந்த வார்த்தை சொல்லுகிற ஒரு மனுஷன் தாவீது. தாவீது தன்னை சுற்றி பெலிஸ்தேர்கள் என்றதான சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் பட்சத்தில், அப்படிப்பட்டதான நெருக்கடியான காலகட்டங்களில் அவர் பாடுகிற ஒரு பாடல் தான் இந்த பாட்டின் வரிகள். அப்போது சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பிட்டாங்களாம். எப்போ? நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது என்று. அப்போ எவ்வளவு ஒரு புரிதல் அவருக்குள்ளே இருக்குதுன்னு பாருங்களேன். அப்போது இன்னொரு காரியம் என்னென்னா, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போது சத்துருக்கள் என்னை சுற்றி இருந்தாலும் என்னை சுற்றி என்னை படைத்த, எனக்காக உயிரை கொடுத்த என் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் உணரக்கூடாதா? ஏன் அதை அறிக்கை செய்யக்கூடாது? பிரச்சனைகள் என்று அதை குறித்து பாடம் எடுப்பதற்கு நாம் வரல. பிரச்சனைகளை காட்டிலும் அந்த பிரச்சனைகளை ஒன்றுமே இல்லாமல் சிதறடிக்கிற வல்லமை படைத்த என் தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார் என்பதுதான் ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு சத்தியமான ஒரு வார்த்தை. ஆகவே இந்த நல்ல நாளிலே நாம் அறிந்து கொள்வோம், பிரச்சனைகள் எவ்வளவு பெருசு என்று அல்ல, என் பட்சத்தில் என் ஆண்டவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு இன்றைக்கு கிடைத்த நல்ல தூது. இதை முன்னிட்டு நாம் சந்தோஷப்படுவோம். இதை முன்னிட்டு நாம் தைரியமாக இருப்போம். உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் ஆண்டவர் வைத்திருக்கிற தைரியம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த பெலன் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியான தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறதுனால நானும் நீங்கள் பெலனடைந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்போ நம் பட்சத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பதால் நாம் பயப்பட வேண்டியதில்லை. நம்மை கண்டு சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள், பின்னிட்டு திரும்புவார்கள். ஆகவே இன்றைக்கு எதுவெல்லாம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிற ஆபத்துகள் என்று பட்டியலிடுகிறோமோ, அந்த பட்டியலிட்ட அனைத்து காரியங்களும் உங்களை விட்டு விலகி போவதை உங்கள் கண்கள் காணும். ஒன்று, நான் என் தேவனை நம்பியிருக்கிறேன், ஆகவே நான் பயப்பட மாட்டேன் என்ற விசுவாச வார்த்தையை இந்த நாளில் அதிகமாக சொல்லுங்கள். இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் சொல்லுகிற வார்த்தை யாரை முன்னிட்டு அப்படின்னா, சர்வ வல்லமை படைத்த அந்த கடவுளை, அந்த தேவனை முன்னிட்டு நீங்கள் சொல்லுகிறீர்கள். அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்குதோ அந்த நெருக்கடியிலிருந்து விடுவிக்கும். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் சுக்குநூறாக்கும். அவ்வளவு வல்லமை படைத்தது தான் ஆண்டவருடைய அந்த பெயர், அந்த நாமம். ஆகவே இந்த நாளிலே தைரியமாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற வெளிச்சம்தான். ஆகவே ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிற போது நான் எதற்காக பயப்பட வேண்டும்? தேவையே இல்லை. இன்னொரு முறை சொல்கிறார், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே அதையே நானும் நீங்கள் சொல்லுவோம். என்னை சுற்றி ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய கிருபை என்னை பாதுகாக்கிறது என்று விசுவாசத்தோடு காத்திருப்போம். எதிரே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போகும். நிச்சயமாக இந்த நாளில் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, தாவீது பலவிதமான நெருக்கடிகள் மத்தியிலும் விசுவாசமான வார்த்தையே சொல்லுகிறார். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். அப்பா, அதேபோல் எங்கள் வாழ்விலும் நீர் எங்கள் பக்கத்தில் எங்களுக்குள்ள வாழ்கிறீர். நீர் எங்களுக்குள் இருப்பதால் எல்லா பிரச்சனைகள் மேற்கொள்வதற்கு ஏற்ற பலன், ஞானம், வல்லமை, சக்தி எங்களுக்குள்ள இருப்பதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் வெற்றியும் சுகமும் ஆறுதலும் பலனும் ஐஸ்வர்யமும், ஆமாண்டவரே, உயர்வும் வருவதாக என்று ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாள் வெற்றி நாளாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.